என்ன சார் என்ன மாதிரிலாம் வரவே மாட்டேங்கிற? நீ வந்தாவாச்சும் ஏதோ கவனிப்ப. இப்போ அதுவும் இல்லை. பரவாயில்ல, இப்போ வாச்சும் வந்தீங்களே. சார் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் போய் அக்கா கால் பண்ணி கூப்பிட்டு வரேன். சீதாக்கா, சீதாக்கா. கொஞ்சம் இருடா, சேலை கட்டிட்டு இருக்கேன், நான் வரேன். அப்படியா, சரிக்கா. சார் இருங்க, அக்கா வந்துருவாங்க. அட 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 அட, இதுதான் என் சீதாக்காங்கிறது. இந்த ராத்திரி நேரத்துலையும் தேவதை மாதிரி சும்மா ஜொலிக்கிறியாக்கா. போதும் வலியாத. உனக்கு தான் கமிஷன் வந்துருச்சுல்ல, வந்த விஷயம் என்ன, அதை முதல்ல சொல்லு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, கஸ்டமர் வந்திருக்காரு அதான். டேய், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் தான் அட்டன் பண்ணுவேன். ஏதோ என் கஷ்டத்துக்காக இந்த வேலையை பார்க்குறேன். வெளியே போய் சுதந்திரமாக வேலை செய்யலான்னு நினச்சா என்னை மாதிரி பொண்ணுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஏதோ என் சூழ்நிலை காரணம் காட்டி எல்லாரும் சேர்ந்து இந்த தொழிலில் தள்ளி விட்டீங்க. அதுக்காக நீ கூட்டிகிட்டு வர நேரத்துக்கெல்லாம் என்னால் அவுத்து காட்ட முடியாது. ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லுவேனாக்கா? பின்ன இப்போதான் ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாரு, குளிச்சு முடிச்சு தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீ வந்து நிற்கிற. அப்படி இல்லை சீதாக்கா, சார் எப்பயாவது ஒரு தடவை தானே தேடிக்கிட்டு வருவார். கொஞ்சம் நல்ல ஆளாக இருக்கணும்ல. நீனா கொஞ்சம் வளைவு சுழிவோட முறையா புரிஞ்சு நடந்துக்குவில்ல, அதுக்கு தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன். இனிமேல் ஒரு கஸ்டமர் மேலே கூப்பிட்டு வர மாட்டேன். இது என் தேவதை மேலே சத்தியம். ஏய், இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். சூப்பர்க்கா சூப்பர்க்கா, தேங்க்ஸ்க்கா. சார் அக்கா ஒத்துக்குச்சு, வாங்க. செம்மக்கா. என்னடா ஆள் ஒரு மாதிரி இருக்காரு? நீ பாட்டு ஏதோ ஒன்று பேசாதக்கா, ஆள் ரொம்ப நல்ல மனுஷன். நீ கூட்டிட்டு வர யாரை தான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏதோ கஷ்டத்துக்கோசரம் வந்திருக்காரு. தெரியாது பாரு, புதுசாக சொல்கிறேன். போ போ, ரொம்ப நாள் நிற்கிறாப்புல, போய் என்னன்னு பாருடா. போடா டேய், எனக்கு தெரியும் போ. ₹1000 எடு. பெட் ஓகேவா இல்லை பாய் ஓகேவா? சரி இருக்கட்டுமா இல்லை அவுக்கட்டுமா? அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, அப்புறம் ஏன் சார் இவ்வளோ தயக்கம்? நிமிந்து கொஞ்சம் முகத்தை பாருங்க. என்னத்த சொல்ல, இந்த சமூகம் அப்படி. 4 செவத்துக்குள்ள ஒரு பொண்ணோட படுத்தா அது தப்பு, ஆனால் 4 பேர் முன்னாடி ஒரு ஆம்பளையோட ஒரு பொம்பளை அனுப்புனா அது தப்பு இல்லை. இங்கே பாருங்க சார், எதை தேடி வந்தீங்களோ அதை முழுசாக எடுத்துக்கோங்க. நான் வாங்குற காசுக்கு அதான் நியாயம். என்ன தையா இவ்வளோ நேரம்? ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுமா, அதான். சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. இல்லைம்மா, சாப்பிட்டு வந்துட்டுமா, நீங்கள் படுங்க.
ஜோரு சுத்தி பாரு சுத்தம் பாரு இது நம்ம சென்னை தாயா ஓஹோ நம்ம ஊரு நல்ல பேரு சொல்லும் பாரு சிங்கார சென்னை தாயா தூய்மையான வீதினா குப்பை வண்டினாலதான் வண்டிக்குள்ள குப்பைய பிரிச்சு போடனா சுத்தமான ஊருனா நம்ம சென்னை தாங்கனா வீட்டை போல நாட்டையாக்க ஒன்றாய் சேர்வோமா ஓஹோ நம்ம ஊரு சுத்தி பாரு சுத்தம் பாரு ஆட்டோ எங்கம்மா போகணும்? அந்த குமரன் காலனிண்ணா. தயா சார். யாரு? கொஞ்சம் இருங்க, வரேன். தயா சார் வீடுங்களா? ஆமாம்மா, நான் தான் உங்கள் அம்மா. சார் இருக்காங்களா? இல்லைம்மா, உள்ளவா. ஆஃபீஸ் போயிருக்கிறாருமா. ஓ, ஏதாவது சொல்லணுமா? இல்லை உங்ககிட்ட ஏதாவது பணம் வாங்கியிருக்கிறாரா? ஆ பணம்தான். வட்டி ஏதாச்சும் கொடுக்கணுமாம்மா? இல்லை. பாவம் என் பையன். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். இவன் ஒரு பையன், இவனுக்கு மேலே 2 பொண்ணுங்க. இவன் தான் இளையவன். 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது படிக்க வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. 20 வயசில் என் புள்ள வேலைக்கு போக ஆரம்பித்தான். இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கிறான். என் 2வது பிள்ளைக்கு தலைப்பிரசவம். செலவுக்கு பண்ணலைன்னு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணார். என் பையன் பணத்துக்கு என்ன பண்ணுவானோ தெரியல. கடன் கொடுத்தவங்க அசிங்கமாக பேசுகிறப்ப என் பையன் தலை குமிஞ்சு போகிறத பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீ ஏமா இதெல்லாம் பண்ணுற? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இது உங்கள் மகனோட பர்ஸ். இது எப்படிமா அவன்கிட்ட வந்துச்சு? நேற்று உங்கள் பையன் என்கிட்ட படுக்க வந்தார். அதாம்மா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். மா, உன் பேர் என்னம்மா? சீதா. பிரதர் சொல்லுங்கள் சார். பணம் அனுப்பு. எவ்வளோ? 20,000 ரூபா. சரி கொடுங்க, அனுப்பிடுவோம். ம் ஐயோ, ஆத்தங்கர காத்தே என்ன தையா ஒரு மாதிரியாக இருக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சிக்கு அனுப்ப பணம் கிடைக்கல, அதாம்மா. இந்தாப்பா, இதில் 21,000 இருக்கு. ஏண்டா தையா, இதுவும் ஒரு பசிதான். அந்தந்த நேரத்தில் நடக்கிறது நடந்திருந்தா நீ அங்கே போயிருக்க மாட்டல்ல.
சில கேடுகட்ட ஜெல்மங்க சின்ன சின்ன பிஞ்சுங்களை சீரழிக்கிறத பார்க்குறப்ப என் நெஞ்சே வெடிக்கும். இவங்களுக்கெல்லாம் மத்தியில் நீ மனசுனா நடக்கிறத பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் நீ செஞ்ச காரியம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏண்டா தையா, நான் சொன்னா கோச்சிக்க மாட்டியே? நீ ஏன் அந்த சீதாவை கல்யாணம் பண்ணிக்கூடாது? அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தெரியுறாடா. இந்த மாதிரி சில பொண்ணுங்க குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணலன்னா தினமும் நியூஸ் பேப்பரில் எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பை பற்றி தான் செய்தியாக வந்திருக்கணும்டா. சீதா, இதை மட்டும் செய் சீதா. நீங்கள் 2000 இல்லை 5000 கொடுத்தாலும் அதை நான் பண்ண மாட்டேன். ஏன் சீதா? முடியாதுன்னா முடியாது சார். ஏன் இதே உங்கள் பொண்டாட்டியை செய்ய சொல்லுவீங்களா? முடியாதுல்ல, அதே தான் நான். என்னாலையும் முடியாது. நீங்கள் காசு கொடுத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுமா என்ன? நீங்கள் கிளம்புங்க. சீதா, பணத்துக்காக நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் படுக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் என் கூட நிரந்தரமாக வந்துடு. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். யாரு நீங்களா? உங்களை பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் வேணும். இதில் நீங்கள் என்ன பார்த்துக்க போகிறீங்களா? போங்க சார், வந்த வேலை முடிஞ்சதில்ல, கிளம்புங்க. பேர பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, போங்க. சார் வாங்க சார். என்ன இந்த பக்கம்? உங்க பர்ஸை நேத்தே உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன இந்த பக்கம்? நேத்து மாதிரி ஏதாவது? இல்லை அம்மா. ஏண்டா தையா, நான் சொன்னா கோச்சிக்க மாட்டியே? நீ ஏன் அந்த சீதாவை கல்யாணம் பண்ணிக்கூடாது? அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தெரியுறாடா. என்ன சீதா, ரைடுக்கு ரெடியா?
ஏன் சிரிக்கிற? கதவை வேகமா சாத்திட்டு சட்டைய கழட்டுற வேகத்தை பார்த்தா பாம்பு சீறி பாய போகுதுன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஏன் இல்லையா? இல்ல, கொத்துற பாம்பு அதோட வேகத்தை தேகத்துல புரிய வைக்கும். நீங்கெல்லாம் உங்க வேகத்தெல்லாம் அப்பாவி மக்கள்கிட்ட தானே காட்டுவீங்க. எவன்டா கிடைப்பான் தூக்கி போட்டு மிதிக்கலான்னு. ரொம்ப பேசுற. போங்க சார், போய் உங்க பொண்டாட்டியை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. ஏய், என்ன சார்? போங்க, உங்களை மாதிரி பல பேரை பார்த்தவனா. கேஸ்ல மாட்டாம போயிடுவேன். பார்த்துக்கிறேன். ஏய், என்ன பண்றீங்க நீ? யார் நீ? சார், அவர் என்ன பார்க்க வந்திருக்காரு. நீங்க போங்க போங்க சார். வாங்க. உட்காருங்க. இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. இது நடைமுறைக்கும் ஒத்து வராது. புரிஞ்சுக்கோங்க. அங்க பாருங்க, அந்த கிறுக்கலான எழுத்து மாதிரி தான் என்னோட லைஃப். உங்களுக்கு இந்த நினப்பு வர்றதுக்கு நான் தானே காரணம். இங்கே வர யாருக்கிட்டையுமே காட்டாத நெருக்கத்தை நான் உங்ககிட்ட காட்டினது தான் நான் செஞ்ச தப்பு. இல்லை, அப்படி இல்லை. ஒன்று பண்ணுங்க. நீங்கள் இன்னொரு திருப்பி என்கிட்ட இருந்துட்டு போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நினைப்பே வராது. நீங்களும் இங்கே வர மாட்டீங்க. வாங்க. வாங்க சார். போங்க, இது சரிப்பட்டு வராது. இனிமே இங்க வராதீங்க. இனிமே என்னை எங்கேயுமே பார்க்காதீங்க.
தேவடி, 5க்கும் 10க்கும் படுத்திருக்கிற கழுத இங்க வந்து வேலை பண்ணிடலாம். நியாய தர்மம் பேசினியாமே, இப்ப பேசடி 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 நாயே. பேசடி 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 பேசடி. அது அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் தானாமே, ஏன் அதுக்கு மேல படுத்தா இருக்காதோ? என்றாத நாதாஜி முண்டா, ஒழுங்கா இனிமேல் இவனோ சொல்ற கேட்டுதான் நடக்கணும். இனிமேல் அவனை சொல்ற ஆள்கிட்ட தான் படுக்கணும். உங்க தொழில் இனிமேல் இங்க தான் நடக்கணும். நீங்க 2 பேரும் சீவி சிங்காரிச்சு இங்க தான் நடிக்கணும், புரிஞ்சுதா? இல்ல நான் ஒருத்தன் கூட தான் படுப்பேன், திமிரா தான் பேசுவேன் பண்ணுனேன்னு வச்சுக்கோ. அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், எவனும் கேட்க முடியாது. ஒழுங்கா புழைக்கிற வழிய பாரு. யாருக்கு பிறந்தனே தெரியாம இங்க வளர்ந்து இந்த மிருகங்களுக்கு மத்தியில ஒரு பொண்ணா தனியா நீ சொல்ற தெவிலியால வாழ தெரிஞ்ச எனக்கு உன் கைப்பிடியில வாழணும்னு அவசியம் இல்லடா. லவடே கபால். ஒரு பொம்பளை 2 காலை விரிக்க போய் தாண்டா நீயும் பிறந்த நானும் பிறந்தேன். நீ எவ்வளவு தூரம் போறியே போ, நானும் அவ்வளவு தூரம் வருவேன். நீ போடுற எச்ச காசுக்கு பொச்சாட்டிக்கிட்டு வர நான் ஒன்றும் உன் பின்னாடி வாலாட்டுற நாய் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன அறுத்து போடுவ. வாடா, அவ்வளவுதானே செய்டா. எப்படியா பையலே? என்னடி அவ்வளோ ஏத்தமா உனக்கு? நீங்களா பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? ஏண்டி ஒண்ணு உர்ரா அண்ணே, சாகர நாய் குலைக்கத்தாண்டா செய்யும். அதை போடுறாக்கல, அந்த காஞ்ச பயிருக்கு பூனை போட்டு வர சொல்லு. இந்த 2 ஓட்டையை அடைச்சி விட்டு போயிடுவான். டேய், அது சட்டத்தில் இருக்க ஓட்டையை சொல்கிறேன்டா. அது போடுறாக்கல. டேய் வாங்கடா, டேய் அவனை பூனை போட்டு வர சொல்கிறா, பார்த்து பேசு. முதல்ல நீங்க இங்கேருந்து போங்க. இனிமே எங்கேயுமே என்னை நீங்க பார்க்காதீங்க. இங்க வர யார்கிட்டையும் காட்டாத ஒரு நெருக்கத்தை உங்ககிட்ட நான் காமிச்சதான் என்னோட தப்பு. ஹலோ, என்ன எத்தனை வாட்டி நான் சொல்றது உங்களுக்கு? இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? இன்னும் வேற காலில் வரான். நான் குமார் சார் ஃபோனே பண்ணுறது இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஸ்டேஷன் பக்கம் ஆளையும் காணுமே. வராமல் எங்க சார்? சார் அண்ணா உங்களை கூப்பிட சொன்னேன். அண்ணன்? ஆமாம் சார். என்ன மேட்ரு? இல்லை, சீத்தான்னு ஒரு கிளி மாட்டிருக்கு. சீதாவா? சார் சார் லைனில் இருக்கீங்களா? எங்கே இருக்க? நம்ம 4ஆம் நம்பர் குடோன்ல வித் பாட்டிலோட. சரி வை வரேன். வாங்க சார், வாங்க சார். ஹலோ டயலானே, சொல்லுங்க. ஏதோ பிரச்சனை போங்கண்ணே. போலீஸ்காரன் என்னென்னமோ பேசுறானே. ஒரு சீக்கிரமான. என்னென்ன சொல்றீங்க? நான் வரேனே.
வணக்கம் சார். ம் பார்த்தீங்களா சார், ஒரு நிமிஷம் குளிச்சு போயிட்டு ம் ஓ மொத்தா ஒரு காட்டுறேன். அண்ணா இந்த கூட தானே சொன்னாங்க. அண்ணா இங்கே இருப்பாட்டுண்ணே, இங்கே இருப்பாட்டுங்க. சரிண்ணே. சீதாக்கா. ஏய் என்னடி சொன்ன? பாம்பு சீறி பாயாது. பார்க்குறிய இப்போ எப்படி பாயுதுன்னு? சாரி முண்டை. போலீஸ்காரங்கிட்ட எகத்தாலும். ஏய் சவுடி 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 சீதா, பத்து முறை என்ன அப்படி கேட்ப? சவுடி சவுடி. ஏய் ஒழுங்கா போயிடு, வந்த இடத்துல போய் உட்காரு. போடி. பாம்பு சிரி போயாது. ஏன் பாம்பு சிரி